ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம வந்து சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்ல இருக்கிற இயல் 2ல கவிதை பேழைன்னு ஏதிலி குருவிகள் இருக்கு. ஸோ அதோட புக் பேக் கொஸ்டின்ஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சரி, இப்போ நம்ம வந்து புக் பேக்ல வந்து மதிப்பீடுன்னு இருக்கு இல்லையா? ஸோ அதுல வந்து சூஸ் த ஆன்சர்ஸ் அண்ட் சிறுவினா குருவினா எல்லாமே இருக்கு. நம்ம ஒவ்வொரு கொஸ்டின்ஸா ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து கூடு கட்டுவதற்கு மரம் கிடைக்காத பறவைகள் டேஸ் வேறிடம் சென்றன. ஸோ ஆப்ஷன் ஆ ஏதிலிகள் ஆக. செகண்ட் கொஸ்டின் முன்பென்றால் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஆப்ஷன் இ முன்பு கூட்டல் என்றால். நெக்ஸ்ட் சுழித்தோடும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஆப்ஷன் ஆ சுழித்து கூட்டல் ஓடும். வழி கூட்டல் எல்லாம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். ஆப்ஷன் இ வழி எல்லாம். நெக்ஸ்ட் வந்து குருவினா. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து முன்பெல்லாம் முன்பெல்லாம் மழைக்காலம் எவ்வாறு இருக்கும். ஸோ இதோட ஆன்சர் வந்து நம்ம புக்லேயே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பேஜில் வந்து பேஜ் நம்பர் 20 அங்கே பாடலின் பொருள் இருக்கும் இல்லை, அதில் வந்து முன்பெல்லாம் அடைமழை காலத்தில் நீர் புரண்டோடும். ஸோ இவ்வளவுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து குருவியின் கூடுகளை கவிஞர் ஏன் புல் வீடுகள் என்று குறிப்பிடுகிறார். ஸோ ஆன்சர் வந்து தூக்கணாங்குருவிகள் புல்லினால் கூட்டை கட்டுவதால் கவிஞர் புல் வீடுகள் என்று குறிப்பிடுகிறார். ஓகேவா? என்ன தூக்கணாங்குருவிகள் புல்லினால் கூட்டை கட்டுவதால், அதுக்கப்புறமா வந்து கொஸ்டின்லேயே இருக்கு கவிஞர் புல் வீடுகள் என்று குறிப்பிடுகிறார். ஓகேவா? செகண்ட் கொஸ்டின் முடிச்சு. இனி வந்து சிறுவினா. இங்க வந்து குருவிகள் ஏதிலிகளாக ஆனதற்கு காரணம் என்ன? ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் மரங்கள் வெட்டப்பட்டு விட்டதால் குருவிகள் ஏதிலிகளாய் ஆகின. ஓகேவா? இவ்வளவும் எழுதணும். அதுக்கப்புறமா வந்து கொஸ்டின்லேயே குருவிகள் ஏதிலிகளாய் ஆகின அப்படின்னு எழுதலாம். இது வந்து 2 மார்க். ஓகேவா? 2 மார்க்ல என்ன குருவிகள் ஏதிலிகளாக ஆனதற்கு காரணம் என்னன்னு கேட்டா மரங்கள் வெட்டப்பட்டு விட்டதால் குருவிகள் ஏதிலிகளாய் ஆகின அப்படின்னு எழுதுவீங்க. இப்போ வந்து சிறுவினால கேட்டா வந்து சிறுவினா கொஸ்டின் தான், பட் நான் வந்து இப்போ 2 மார்க் எழுதுறது மாதிரி சொல்லிடுவேன். சிறுவினால கேட்டா இந்த 3 பாயிண்ட்ஸ் எழுதணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து மரங்கள் வெட்டப்பட்டன. செகண்ட் பாயிண்ட் வந்து வான்மழை பொய்தது. அதுக்கு தேர்ட் கொஸ்டின் வந்து மரங்கள் இல்லை, அண்டி வாழும் குருவிகள் இல்லை, அவை இருப்பிடம் இழந்தன. ஸோ வந்து சிறுவினால இந்த 3 பாயிண்ட்ஸ் வந்து எழுதணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து சிந்தனை வினா. இதுல வந்து என்ன கொஸ்டின்? பறவைகள் ஏதிலிகளாக போகாமல் இருப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என நீங்கள் கருதுகிறீர்கள். ஸோ நீங்களே திங்க் பண்ணி எழுதலாம்னா எழுதுங்க. அதர்வைஸ் நான் ஒரு 3 பாயிண்ட்ஸ் தரேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து பறவைகளின் வாழிடமான மரங்களை அதிகம் நட வேண்டும். செகண்ட் பாயிண்ட் வந்து பறவைகளுக்கு நீர் கிடைப்பதற்கு வழிவகை செய்ய வேண்டும். தேர்ட் தேர்ட் பாயிண்ட் வந்து பறவைகளுக்கு இருப்பிடமும் உணவும் கிடைக்கும் போது அவைகள் ஏதிலிகளாக போகாது. ஓகேவா கைஸ்? இவ்வளோதான். இயல் 2 கவிதை பேழை ஏதிலி குருவிகளோட புக் பேக் வந்து ஆன்சர். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க உங்கள் கிளாஸ்மேட்ஸ் கூட. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.